அருகில் இருக்கக்கூடிய திவ்யதேசம். அந்த இடத்துல பெருமாளே ஒருத்தருடைய ததியாராதனத்தில் அன்வைக்கிறதுக்கு வந்தார். அந்த ராஜா என்னென்னமோ ததியாராதனம் போட்டா, பெருமாளுக்கு அதெல்லாம் போறலை. உனக்கு இன்னும் என்ன வேணும்னார். எனக்கு ஒரு குடம் அப்பம் கொடு அப்படின்னு பெருமாள் கேட்டார். சரின்னு அப்பம். இந்த அப்பம் அடிக்கடி பாசுரத்தில் வரும். அப்பம் கலந்து சிற்றுண்டி அக்காரம் பாலில் கலந்து சொப்பட நான் சுட்டு வைத்தேன், அப்பம் வச்சுருக்கேன். இந்த லட்டு சீடை, அதுவும் வெள்ளச்சீடை கண்ணனுக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஆனால் அந்த வெள்ளச்சீடை வர்றது தான் ரொம்ப கஷ்டம். சீடை பண்ணுறாப்பில் இருக்குமே தவிர அவருக்கு பிடிக்கும்னு பண்ணால், ஆனால் ஒன்று நம்ம எப்படி பண்ணாலும் அவருக்கு பிடிக்கும், அதுதான் விஷயமே தவிர. இப்போ ஸ்ரீஜெயந்தன்னைக்கு உற்சவத்துக்காக பக்ஷணம் பண்ணுறோம். 20 பக்ஷணம் ஒரு வீட்டில், 25 பக்ஷணம் இன்னொரு வீட்டில், 30 பக்ஷணம் இன்னொரு வீட்டில். இன்னொருத்தர் சொன்னால் நான் 40 பண்ணியிருக்கேன் ஆனால் வாங்கிட்டு வந்துட்டேன். அதுவே இப்போ ஆரம்பிச்சுட்டா. ஏன்னா அவாவா அரோ பண்ணி வித்துடுறாளோ இல்லையோ. இந்த விற்கிறது இல்லை. நாம் ஒன்றும் இல்லை, துளசியும் தீர்த்தத்தையும் கொடுத்தா கூட ஏற்றுக்கொள்ளுகிறான். பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி ததகம் பக்தி உபகிருதம் அஷ்டாமி பிரயதாத்மனானுட்டு. அது நம் முயற்சியால் செய்யப்பட்டதான முக்கியம். அன்னைக்கார்த்தால் எழுந்திருந்து தீர்த்தமாடிட்டு போஜனம் பண்ணாமல் ஒருவேளை பட்டினியோட பகவன் நாமத்தை சொல்லிக்கொண்டு பாசுரத்தோட பண்ணமா, இதுதான் பரீட்சையை தவிர அது கடிக்கிறாப்புல வந்துதான் மெல்றதாப்புல வந்ததாங்கிறது பரீட்சை அல்ல. ஏது சமர்ப்பித்தாலும் பெருமான் ஏற்றுக்கொள்ளுகிறான். பக்தி பாவனையோடே சமர்ப்பிக்கப்பட்டிருந்தார். அதனால ஒரு குடம் அப்பத்தை கொடுன்னு அப்பத்தை வாங்கி விட்டார் பெருமாள். அதனாலதான் அப்ப குடத்தான்னு திருநாமம். குடத்தோடையே தான் இன்னைக்கு பெருமாள். ரொம்ப ஆச்சரியமான திருக்கோலம். அங்கு சேவை சாதிக்கிறார். அங்கிருந்து புறப்பட்டுட்டாராம். திருப்பேர் நகரான். நகர்னா பெரிய ராஜாங்க பட்டணம். திருப்பேர் நகரான் திருமாலிருஞ்சோலை பொறுப்பே உரைகின்ற பிரான். அங்கிருந்து வர்ற வழியில திருமாலிருஞ்சோலை வழி தெரியுமே. ஸ்ரீரங்கத்துக்கு பக்கத்துல திருப்பேர் நகர், மதுரைக்கு பக்கத்துல திருமாலிருஞ்சோலை, திருநெல்வேலிக்கு பக்கத்தில் ஆழ்வார் திருநகரில் ஆழ்வார் இருக்கார். அவர் உள்ளத்துக்கு தான் பெருமாள் போகணும். 200 மைல் போனோம் இப்போ அவர். அதனால திருப்பேர் நகரான். அங்கிருந்து புறப்பட்டு திருமாலிருஞ்சோலை பொறுப்பே உரைகின்ற பிரான். தங்கு விடு வேண்டாமா, மண்டகப்படி வேண்டாமா? எவ்வளவு பெரிய பிரயாணம் பெருமாளுடைய புறப்பாடு. நடுவுல தங்கி கொஞ்சம் ஆயாசத்தை தீர்த்துப்போம் அப்படின்னு திருமாலிருஞ்சோலை மலையில தங்கினார். உடனே பிராட்டி சொல்லிட்டா, பெருமானே தங்கினா நடக்காது, சீக்கிரம் போனோம். கிடைக்க போறது ஆழ்வார் உள்ளமா இருந்தா நம்ம தங்கலாமா? பக்தர்கள் வேணா நம்ம சீக்கிரம் அடைய வேண்டான்னுட்டு தங்கி தங்கி வரலாம். நாம பக்தர்கள் அடைய போறச்சே தங்கவே கூடாது என்று நாச்சியார் சொல்ல, சரி புறப்படு என்று பெருமாள் கிளம்பிட்டார். திருமாலிருஞ்சோலை பொறுப்பே உரைகின்ற பிரான் மலையில தங்கினார். வந்து இருப்பேன் என்று என் நெஞ்ச நிறைய புகுந்தான். இன்னைக்கு இங்கேயே தான் இருப்பேன், நான் இங்கிருந்து மாற போறதில்லை, இனி போக மாட்டேன் ஆழ்வீர். திருப்பேர் நகர்லேருந்து கிளம்பிவிட்டேன், திருமாலிருஞ்சோலை மலையின்னு கிளம்பிவிட்டேன். இப்போவும் ஹிருதயத்துக்கு வந்துட்டேன். இதுக்கு நான் தோற்று இங்கேயே தான் இருப்போம். இனி பேரேனன்னு என் நெஞ்ச நிறைய புகுந்தான். விடத்தை விட்டு போக மாட்டேன் அருளி வியாக்கியானத்தில் வீட்டிலே ரொம்ப ஆச்சரியமா சாதித்தார். இதே போலத்தான் ராமனும் புறப்பட்டான் வந்தான். இங்கே அயோத்தி பட்டணத்தில் இருந்தது, திருப்பேர் நகரில் இருந்தது போலவான். அங்கேருந்து கிளம்பிவிட்டார். அயோத்தியில் இல்லையோ இல்லையோ, அங்கிருந்து கிளம்பி சித்திரகூடத்துக்கு வந்திருந்தானே, அது மலை. ஏன்னா சித்திரக்கூட்டம்ங்கிறதே மலையாச்சே. சுபக சித்திரக்கூட்டோசௌ கிரிராஜோபமோ கிரிகின்னு ஸ்லோகம். பெரிய மலை. அப்போ திருப்பேர் நகர் பட்டணம் போலே அயோத்தி, திருமாலிருஞ்சோலை மலை போலே திருச்சித்திரகூடம். சித்திரகூடத்துல தங்கி புறப்பட்டு எங்க வந்தார்னா ஜட்டாயு பரிகரத்துக்கு வரணுங்கிறதுக்காக வந்தான். ஜட்டாயு மகாராஜருடைய சிறகுக்கு கீழே வர்த்திக்கணும். வந்து பார்த்தா ஜட்டாயு குற்றுயிரும் கொலையுருமாக கிடக்கிறார். தாக்கேத்துன்னு அந்த ஸ்தலத்துக்கு பேர் இன்னைக்கும் இருக்கு. அதாவது நாசிக் பஞ்சவட்டியிலேருந்து புறப்பட்டு இகத்புரி போற மார்க்கத்தில் ஒரு 40 மைல் தொலைவில் தாக்கேத்துங்கிற இடம். ரொம்ப ஆச்சரியமான இடம், ஏகாந்தமான ஸ்தலம். அங்குதான் ராமன் ஜட்டாயு புஷ்கரணி அங்க இருக்கு. ஜட்டாயு மகாராஜருக்கு மோட்சம் கொடுத்த இடம் தாக்கேத்துங்கிற இடம். அந்த இடத்துக்கு வந்து பார்த்தா ஜட்டாயு துடித்து கொண்டிருக்கிறார். லக்ஷ்மணனை பார்த்து சொல்லுகிறார், இஹ வத்ஸ்யாமி சௌமித்ரே சார்த்தம் ஏதேன பக்ஷினா. எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை, வைகுண்டத்துல நம்முடைய சிறகுக்கு கீழே எல்லாரையும் வைத்து கொண்டிருந்தோம், நாம ஒரு மாற்றத்துக்கு தசரதனுடைய சிறகுக்கு கீழே வர்த்திக்கணுங்கிற ஆசையோட வந்தேன். அப்ப தோற்க ஆசைப்படுகிறான் எம்பெருமான். தான் மற்ற பேரிடத்திலே நம்ம இடத்துல ஆறானும் அடிமேன்னு சொல்லிட்டு அவளுக்கு தோக்கணும்னு ஆசை. தசரதனுக்கு பிள்ளையா இருந்து இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆழ்வார் பாசுரத்தில் தாயரதற்கு மகன் தன்னை எண்ணி மற்றிலேன் தஞ்சமாகவே. தசரதற்கு மகன் நந்தகோபன் குமரன் யசோத இளம் சிங்கம். அந்த பெரியவருடைய பேரை சொல்லி சொல்லி சேர்த்தே சொல்றதுல பகவானுக்கு ஆசையம். நாம் எப்படி இருக்கணும்னா நாராயணனுக்கு அடிமைன்னு இருக்கணும். ஆனா அவர் எப்படி இருக்காருன்னா தயரதற்கு மகன் இருந்துடுறார். அவர் நன்னா அதை காட்டி விட்டாரே தவிர நாம தான் பகவானிடத்துல அது காட்ட வரமாட்டேங்குது. கண்ணபுரம் உன்னுடையானு கடியேன் ஒருவர்க்குரியேனோன்னு ஆழ்வார் பாசுரம். அதனாலே தசரதனுடைய கோலுக்கு கீழே இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். என்னமோ தெரியல, விசித்திர ஈஸ்வர சங்கல்பன். நடுவிலாட்சிக்கு பிரியமில்லை. மத்தியமாம்பா நடுத்தாயார் கைகை, அவளுக்கு பிரியமில்லாத போச்சு, காட்டுக்கு போனுட்டா. உடனே லக்ஷ்மணா மாத்தி ஆசை கொண்டேன். எப்ப தசரதனுக்கு கீழே இருக்கலையோ அவருடைய சகோதரரை போலத்தான் ஜட்டாயு. அதனால அவருடைய சிறகுக்கு கீழே இருக்கலாம்னு நினைச்சேன். என் கர்மம் எப்படி இங்கேயும் விடலை பார்த்தியா, ஜட்டாயும் மறிச்சுட்டாரே.
அப்போ அழுகிறான் ராமன். சீத்தை தொலைஞ்சு போட்டா லக்ஷ்மணா, திரும்ப மீட்டுடுவேன். நாடு போச்சு, திரும்ப மீட்டுடுவேன். என்ன யுத்தம் நடந்தாலும் திரும்ப மீட்டுடுவேன். ஆனா ஜட்டாயு போனத்தை திரும்ப மீட்க என்னால் இயலாது. அவர் மரித்தது தானே, அவர் பரமவிஷ்டாரே திரும்பி கொண்டு வர முடியுமா? ஆனால் அழுதிருக்கிறான் லக்ஷ்மணிடத்திலே ராமன். ஆனால் எதுக்கு சொல்ல வந்து என்ன, ஜட்டாயுவனுடைய சிறகுக்கு கீழே வர்த்திக்கணும்னு ஆசைப்பட்டானோ இல்லையோ, தான் ஒருத்தனிடத்துல தோற்க ஆசைப்படுகிறான். பத்னிக்கு தோற்பான் பரமரசிகன்னு சொல்லுவார்கள். பகவான் எல்லாருக்குமே தோற்கத்துக்கு ஆசைப்படுறார். சீதையினிடத்திலே தோத்துட்டார். சீதைக்கும் ராமனுக்கும் கோதாவரி நதிக்கரையில போட்டி, நீச்சல் போட்டி. 2 பேரும் கோதாவரியில குதிக்கணும், வேகமா அந்த பக்கம் போய் கரையை தொடணும், அதிவேகமா நீஞ்சிட்டு வரணும், இந்த பக்கம் பாறையை தொட்டுடணும். தொட்டுட்டா யார் முதல்ல தொடராலோ ஜெயிச்சவா. லக்ஷ்மணன் தான் நடுவர். ஒரு பாறையில் அவர் உட்காந்து வச்சாச்சு. சீதாராமர்கள் 2 பேரும் குதிச்சா வேகமா ராமன் போயிட்டார். புருஷோத்தமன் அவர் நீஞ்சல் கேட்கணுமா, அந்த பக்கம் தொட்டுட்டார். முக்காவாசி தூரம் திரும்பி வந்துட்டார். அப்பதான் திரும்பி பார்த்தா சீதை முதல் பக்கமே பாதி வந்துட்டு இருக்கா. சுந்தரி சுகுமாரி நிதானமா அவர் நீஞ்சின் வந்துட்டு இருக்கா. ராமன் யோசிச்சார், நாம இப்ப யாரை ஜெயிக்கிறதுக்கு இவ்வளவு வேகமா போயிட்டு இருக்கோம்? ராவணனா, கும்பகர்ணா, இந்திரஜித்தா, நிகும்பனா, ஒத்திருங்கானம் பத்னி, அவளிடத்துல போய் நம்ம ஜெயிக்கலாமோ? மூச்சை இழுத்து பிடிச்சுன்னு கீழே போய் உட்கார்ந்து விட்டார். சீத்தை தாண்டிட்டு போயிட்டார். போய் தொட்டு பாறையை தொட்டு லக்ஷ்மணன் இருந்த பாறையில் ஏறினா சீதைக்கு ஆசனம் கொடுத்துட்டு லக்ஷ்மணன் ஒதுங்கி நின்றுட்டார். அப்ப மெதுவா மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்க ராமன் நடிச்சுட்டு ஏறி வந்தார். ஏறி வந்த உடனே சீதை லக்ஷ்மணனை பார்த்து, என்ன லக்ஷ்மணா, உங்க தமையனார் ஏதோ பெரிய வீரர்னு எல்லாம் ஏற்கனவே சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். வசிட்டர் இடத்துல ஒன்றும் காலக்ஷேபமே ஒழுங்கா பண்ணல போட்டிருக்கேன். என்ன கூட ஜெயிக்கிறதுக்கு இவரால் முடியலையே அப்படின்னு ரொம்ப வாய்விட்டு சிரித்தாளாம். சீதை எப்போதும் புன்னகைதான் பூப்பள். தன்னுடைய ராஜ்யத்தில் இருந்த வரைக்கும் ராஜ தர்பார்ல பெண்கள் சிரிச்சிட முடியுமா? அதனால புன்னகை பூத்துன்னு இருப்பள். இங்க வந்தாச்சு ஒத்துருமே இல்லை பாருங்க. இனிமே என்ன வேணா சிரிச்சுக்கலாம். சிலாதலைய பூர்வம் உபோபவிஷ்டா சஞ்சா ஜாத ஹாசா லக்ஷ்மண சன்னிதானம். லக்ஷ்மணனுக்கு அருகில் இருந்து வாய்விட்டு சிரித்த சீதை அன்னைக்கு தான் நான் கண்டேன் லக்ஷ்மணா. இது சீதை பிரிஞ்ச பிற்பாடு லக்ஷ்மணனத்தர ராமன் அரைச்சி கொண்டிருக்கிறான். அப்ப சட்டுன்னு கோபம் வந்துருது. இப்படிப்பட்ட சிரிப்போட கூடின சீதையை தூக்கின்னு போட்டாலும் இல்லையோ, புரேவமே சாருததீம் அனிந்திதாம் திசந்தி சீதாம் எதினாத்தியமைத்திலீம் ஜெகச்சசைலம் பரிவர்த்தயாமியகம். அந்த சிரிப்பு மாறாமல் இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள ராட்சசர் கொண்டு ஒப்படைக்கவில்லை என்னால் என்னுடைய வில்லின் நுனியாலே ஜகத்தை தலகிழ திருப்பி விடுவேன்னு கோபத்தோட ராமன் பேசியிருக்கார். அப்ப அவ்வளவு சிரிப்பு. சீதை மேலே ஏறி உட்காண்டிருந்தார். ராமன் கிட்டக்க வந்தார். லக்ஷ்மணன் சட்டுன்னு சீதை பக்கம் சேர்ந்து விட்டான். இத்தனை நாளி ராமன் பக்கமே தான் பேசிட்டு இருந்தார். இப்ப சீத்தை பக்கம் சேர்ந்துட்டு, நான் அப்போதிலிருந்தே சொல்லியிருந்தேன், மற்றதெல்லாம் ஒழுங்கா வாசிச்சராமா, இந்த நீச்சலை ஒழுங்கா நீ கத்துக்கலே, அந்த வகுப்புக்கெல்லாம் நீ வராது இருந்துட்டேன்னு நான் சொல்லிட்டே தான் இருந்தேன். ஆனா அவர் கேட்கவே இல்லை. கடைசியில நீங்க உன்னிடத்துல தோத்துட்டாருனா 2 பேரும் சேர்ந்து ராமன் ஒரே கேலி பண்ணாலாம். அப்ப எழுதி வச்சிருக்கிறது, பத்னிக்கு தோற்பான் பரமரசிகன். தோற்கிறதுக்கு தான் ராமன் ஆசைப்படுறாரே தவிர ஜெயிக்கிறதுக்கு ஆசையே படுறதில்லை. தன்னுடைய அடியவனிடத்திலே தோற்க ஆசை கொள்கிறார். அர்ஜுனனிடத்திலே தோற்க, விபீஷணனிடத்திலே தோற்க, மல்லிகமா மாலை கொண்டு அங்கு ஆர்த்தது மோர் அடையாளம் என்று 3 திருமொழியில் ஹனுமான் சீதையினிடத்துல போய் நிறைய அடையாளங்கள் சொல்றாரோ இல்லையோ பெரியாழ்வார் திருமொழியிலே. அதாவது குகனொடும் தோழமை கொண்டது மோர் அடையாளம், ஒரு வாரணிந்த முலமடவாள் வைதேகி விண்ணப்பம் தேரணிந்த அயோத்தியர்கோன் பெருந்தேவி கேட்டருளாய் என்று ஒரு பாசுரத்திலையும் சீதையினிடத்துல போய் அடையாளம் சொல்றார். அப்ப இவ 2 பேருக்கு நடந்திருக்கிற ஒரு சரித்திரம். மல்லிகமா மாலை கொண்டு அங்கு ஆர்த்தது மோர் அடையாளம். கண்ணனை சீத்தை கட்டி வச்சுட்டாராம் மல்லிகமா மாலை கொண்டு. இந்த சரித்திரம் ஆழ்வார் பாசுரத்துல தான் இருக்கு. இது வியக்தமா ராமாயணத்தை தேடினோம்னா கிடைக்காது. 2-3 சரித்திரம் மட்டும். கீழே ஒன்று சொன்னேன், சீமாலிகனவனோடு தோழம கொள்ளவும் வல்லாய், அது புராணத்துல இல்லை. ஆனா ஆழ்வாருடைய பாசுரத்தில் இருக்கு. மல்லிகமா மாலை கொண்டு அங்கு ஆர்த்தது மோர் அடையாளம். இது ராமச்சந்திரன் சரித்திரம், அது கிருஷ்ணாவதார சரித்திரம், இது ராமாவதார சரித்திரம். சீதைக்கு ராமனு ஏகாந்தமா இருக்கிறச்சே ராமனுடைய கைகளை மல்லிக மாலையை கொண்டு சீதை கட்டி வச்சுட்டாளாம். அப்புறம் சீதையினிடத்துல கேட்டு, என்னால இதை விடுவிச்சுக்கவே முடியலையே, நீ கட்டவுத்து விடே அப்படின்னு ராமன் கேட்டுண்டார்னா இந்த அடையாளத்தை தான் ஹனுமானும் சீதையும் பேசிக் கொள்ளுகிறார்கள். இதே போல சகதேவனே கட்டி வச்சுட்டான் பகவானே. சின்ன பிள்ளை, கடைசி பிள்ளை. அஸ்வினி தேவதைகள் 2 பேருடைய அனுகிரகத்தால தான் நகுல சகதேவர்கள் பிறந்தார்கள். ஒத்தொருட்டியா கண்ணன் கேட்டுருக்கார். பாண்டவ தூதனாக நடக்க வேண்டும், எங்கு போக வேண்டும், என்ன பேச வேண்டும் தர்மபுத்திர இடத்துல கேட்டார். தர்மபுத்திர சொன்னா, என்ன கண்ணா உனக்கு தெரியாதா, நான் என்ன சொல்லி கொடுப்பேன், எது எங்களுக்கு நல்லதோ எது லோகக்ஷே க்ஷேமமோ அதை பேசு என்ன அவர் சொல்லிவிட்டார். அடுத்தது பீமசேன இடத்துல வந்தா தமையன் சொன்னதுதான், அர்ஜுனன் தமையன் சொன்னதுதான், நகுலன் நான் என்ன பேச போறேன் சில்ல பிள்ளை. சகதேவன் இடத்துல வந்த உடனே எங்கிட்ட நீ கேட்கறதே வேணும். இது முதல்ல சொன்னான் அந்த பிள்ளை மகாஜானி சகதேவன். அவன் பதில் சொன்னான் கண்ணனை பார்த்து, நீ பாண்டவ தூதனா போப்பறே, நீ என்ன முடிவு பண்ணிருக்கியோ பேசு, இது எதுக்கு எங்கிட்ட ஒரு அபிப்பிராயம் போன்னு சகதேவன் கேட்டான். இல்லை நான் புறத்தியார் அபிப்பிராயத்தை கேட்டுட்டு தான் நடக்கிறது, என் படியெல்லாம் நான் நடக்கிறதே இல்லை. சொல்லு, நான் ஒரே ஒரு வழி சொல்லட்டுமா, இந்த யுத்தம் நடக்கிறதுல எங்களுக்கு ஆசை இல்லை, யுத்தம் நடக்கிறதுல அவளுக்கு ஆசை இல்லை, இந்த யுத்தத்தை நடக்கிறதுல உனக்கு மட்டும்தான் ஆசை.
ஆகையாலே உன்னை தூக்கி சிறைச்சாலை அடிச்சுட்டா இந்த யுத்தமே நடக்காது. நீ பாண்டவ தூதனா போக வேண்டாம், எங்கேயும் போக வேண்டாம், உன்னை சிறைப்படுத்தினா அவ்வளவுதான் சகதேவன் சொன்னார். கண்ணன் சிரித்து கொண்டே, சகதேவா என்னை கட்டுப்படுத்திட முடியும்னு நினைக்கிறியா என்று கேட்டான். உண்டே, சிறு வயசில் யசோத கையால் இதை கட்டுப்பட்டு நிற்கவில்லையா? கண்ணி நுண் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் கண்ணி குறுங்கையிற்றால் கட்டுண்டான் காணேடி எண்ணற்கரியன் இவையோர்க்கும் ஷாடலே. திருவங்கியாழ்வார் சாதிக்கிறார், கண்ணி குறுங்கையிற்றால் கட்டுண்டான் காணேடி. 2 தோழிகள் உட்காந்து பேசிட்டு இருக்கலாம். ஒருத்தி கண்ணனுடைய எளிமைகள்லாம் சொல்றா, பிரயோஜனமே இல்லை, மோசமான பிள்ளைன்னு ஒத்தி சொல்லிட்டு இருக்கா. இன்னொத்தி, நீ எதை மோசம் மோசம்னு சொல்றியோ அதுதான் வசத்தி, புரிஞ்சுக்கோங்கிறா. கண்ணி குறுங்கையிற்றால் கட்டுண்டான் காணேடி, இது ஒத்தி சொல்றா. என்ன ஒரு முடிச்சு போட்ட கைத்தால கட்டுப்பட்ட பிள்ளை, இதுக்கு என்ன பெருமை என்ன ஒத்தி கேட்கிறாளாம். கண்ணி குறுங்கையிற்றான் கட்டுண்டால் ஆகிரும் எண்ணற்கரியன் இமையோர்க்கும் ஷாழலே. அவன் குறுங்கைத்தால கட்டுப்பட்டா கூட அந்த கட்டுப்பட்டதை கூட தேவர்களால புரிஞ்சிக்க முடியாது. அதுதான் பெருமானுக்கு இருக்கிற வைபவம் என்று மற்றொருத்தி சொல்லுகிறாள். தாமோ தரனை ஆமோ தரமறியான்னு ஆழ்வார் பாசம். தாமோதரன் இடைச்சு கையாலே தாம்பாலே கட்டுப்பட்டவர். ஆமோ தரமறிய அந்த பெருமானுடைய பிரபாவம் எதுன்னு தெரிஞ்சுக்க முடியுமா என்று நம்மாழ்வார் பாசம். நம்ம வீட்டில் விசாரித்தார், நாராயணனை ஆமோ தரமறியன்னு பாடியிருக்கட்டும், அது என்ன தாமோதரனை ஆமோ தரமறிய? அவரே கட்டுப்பட்டு நிற்கிறார். கட்டுப்பட்டவர் பெருமையை தெரிஞ்சுக்க முடியுமான்னு ஒரு கேள்வியானா வியாக்கியானத்தில் சொன்னார். கட்டுப்பட்டவன் பெருமையே தெரிஞ்சுக்க முடியாதுன்னா அப்ப நாராயணன் பெருமை தெரிஞ்சிக்கவே முடியாதுன்னு அர்த்தம் போட்டு வாங்கணுட்டார். நல்ல பெருமான் கட்டுப்பட்டு இருத்தல் கிழிய நடந்ததுதான். 10 அரியவர் கெளியவன் பிறர்களுக்கு அறிய வித்தான். மலர்மகள் மிரும்பும் நமரும் பெறரடிகள் மற்றொரு கடைவெண்ணை களவினில் உறவிடை ஆப்புண்டு எத்திரம் உரலினோடு இணைந்திருந்த இங்கே எளிவே எற்றிரம். யசோதை உரலோட சேர்த்து கட்டி வச்சுட்டாள். பிரேம்னா தாம்னா, பிரேம்னா தாமத்தாலே கட்டினாளா பேமத்தாலே கட்டினாளான்னா அத தாம பரிணாம ஜுஷா பபந்த. அன்னைக்கு கட்டுப்பட்டாயோ இல்லையோ அதை போலே நானா கட்டிட முடியாது, நீ உன்னை கட்டும்படி அமைத்து கொண்டா கட்டுடுவேன்னு சகதேவன் சொன்னான். கண்ணன் பார்த்தார், கண்டிப்பா இவனுக்கு நாம கட்டுப்பட்டுட வேண்டியதுதான். எப்ப இந்த பிரார்த்தனை வச்சுட்டானோ கட்டுப்படணும்ட்டு அப்படி குனிஞ்சு கையை வச்சுட்டாரா. ஒரு புஷ்ப மாலை எடுத்து சகதேவன் கையில கட்டுட்டானா. மல்லிகமா மாலை கொண்டு ஆர்த்தது மோர் அடையாளம். நடந்தது சரித்திர ராமாவதாரத்திலே, அது கிழியை சுருட்டடியே. ஆனா அதே போல இங்க நடந்ததுங்கிறதுக்காக தெரிவிக்கிறேன். இப்போ ஒரு புஷ்பமாலையை கொண்டு சகதேவன் கட்டு வைக்க கண்ணனால விடுவிச்சுக்க முடியலையா? பாண்டவ தூத்தனா நடக்கணுமே, நாழியை எடுத்தே சகதேவா நீ விடுவிச்சிந்தியானா நான் போயிட்டு வரேன்னா. அப்புறம் சகதேவன் மனவர் வந்து விடுவித்து கண்ணன் புறப்பட்டு போனான்னு சரித்திரம். ஏன் அவரால் அதை என்ன அறுத்தறிஞ்சிட்டு போக முடியாதா? ஜகத்தையே நமக்குள் நம்ம எல்லாரும் இங்க தெய்வீகேஷா குணமயி மமமாயா துரத்தையா மாமேவையே பிரபத்தந்தே மாயாமே தாம் தரந்தித்தே என்ன இந்த மாயாகிற பிரகிருதி மண்டலத்துக்குள்ள கட்டி வச்சிருக்கிறார். ஆனா அவருக்கு தங்கட்ட அவுத்துக்க முடியாதானா? அடியார்கள் கட்டின கட்ட பகவான் அவிழ்த்துக் கொள்வதே இல்லை. அதனால நமக்கும் தோற்கிறார், ஆருக்கும் தோற்பர். தோற்கிறதுக்கு பெருமாள் ஆசைப்படுகிறார். இதை ஒரு இடத்துல பெரியவாச்சன்படாக தெரிவித்தார். சச்சால சாபஞ்ச முமோச்ச வீரஹான்னு ராமாயணத்துல ஸ்லோகம். கையில பெரிய வில்லு பிடிச்சிருந்தா ராவணன். ராவணன் வில் பிடிச்சிருந்த வரைக்கும் ராமன் அடிச்சுட்டே இருந்தார். இப்ப வில்லு கீழே விழுந்துருத்து. இன்று போய் நாளை வா கேள்விப்பட்டிருக்கோ இல்லையோ, வில்லு கீழே விழுந்துருத்து. விழுந்த உடனே ராமன் அடிக்கிறத நினைச்சுட்டார். சச்சால சாபஞ்ச முமோச்ச, ராவணன் கையில இருந்த வில்லு கீழே விழுந்தது வீரன் அப்படின்னு வால்மீகி பேர் கொடுத்தார். வில்லு இருக்கிற வரைக்கும் வீரன்னே சொல்லவர். முமோச்ச தன் கையில இருந்த வில்ல கீழே போட்டுட்டான். வீரன்னா என்ன சுவாமி, ஏற்கனவே நான் வீரன்னு சொல்லணும், இப்ப சொல்றீரேன்னா ஏற்கனவே விற்கை வீரன், இப்ப வெறுங்கை வீரன்னார். அதுவும் வீரன் இதுவும் வீரன் தான். விற்கை வீரன்னா ஆபத்து. நம்ம கையில வில்லு இருக்கிற வரைக்கும் அப்ப நாமே நம்ம ரட்சித்துக் கொள்ள போகிறோம்ங்கிற எண்ணம். பகவான் சிக்ஷிட்டுண்டே இருப்பார், நல்லது செய்ய மாட்டார். நம்ம கையிலேருந்து வில்லு விழுந்துருத்துன்னு வச்சுங்கோ, இனிமே நம்மால நம்ம ரட்சிக்க முடியாது, நீ தான் ரட்சிக்கணும்னு ஏத்துனுட்டோம்னு அர்த்தம். இந்த வீரனாத்தான் நம்ம இருக்கணும். அங்க வியாக்கியானத்திலே தெரிவித்தார், ராவணனிடத்திலே தோற்க எங்கள் ராமன் கொடுத்து வைக்கவில்லை, பாக்கியம் பண்ணவில்லை, அவ்வளவுதான். இவர் ஒத்தொத்தரிடத்திலையும் தோற்கிறதுக்காகத்தான் காத்துட்டு இருக்கார். ஆனா இங்க தோக்கிறதுக்கு பாக்கியம் பண்ணாத போட்டாரோ இல்லையோ. ராவணன் கையில வில் இருக்கிற வரைக்கும் அடித்தான், வில் இழந்தவுடனே இன்று போய் நாளைவான்னு அனுப்பி வைத்தான். ஆகையால் என்று கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா. கோவிந்தா கோவிந்தான்னு சொன்னாலே மாடுகளின் பின்னே போபவனேன்னு அர்த்தம். அப்படின்னா அத்வேஷ மாத்திரமே பற்றாசாக கொண்டு மாடுகளின் பின்னே செல்பவரே, மாடுகளுக்கு தோத்திருந்தியே அதுகள் என்ன பண்ணித்துங்கிறதுக்காக தோற்றாய்? கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா. கூடமாட்டோம் நிற்கிறவாட ஜெயிக்கிறார், கூடுவோம் என்னிருப்பாருக்கு தோற்கிறார். மெய்யனாகவும் இருக்கிறார், பொய்யனாகவும் இருக்கிறார், அருகிலும் இருக்கிறார், தள்ளியும் இருக்கிறார், எல்லாமே சரி. அப்ப கோவிந்தானா தாம் விந்ததீதி கோவிந்தா. கோபாலன் கோவிந்தனை எல்லாம் கோக்களை எல்லாம் சம்ரக்ஷணம் பண்ணினவர் கோவிந்தன். அப்ப பசுமாடு பனுகள் பின்னாடியே போயிட்டு இருக்கிறவர். அதுகளை தான் பிரார்த்தித்ததா பின்னாடி போறதுக்காக. அது 3வது வகை. இப்போ
அனுகூலர்கள் ஒரு வகை, பிரதிகூலர்கள் ஒரு வகை, உதாசீனர்கள் மற்றொரு வகை. அனுகூலர்கள்னா வேண்டிவா, பிரதிகூலர்கள்னா விரோதிகள், உதாசீனர்கள்னா சம்பந்தமே இல்லை, நீ யாரோ நான் யாரோ. இப்ப கறவை மாடு வேண்டியதும் இல்லை விரோதியும் இல்லை, ரெண்டுமே இல்லை. ஆனா அது உதாசீனரா இருக்குங்கிறதுக்காக பின்னாடி போனாரோ இல்லையோ. அது எப்படி சுவாமி, நீ தான் வேண்டியவர்களுக்கு தானே பின்னாடி போவீர், வேண்டாதவர்களை ஜெயிப்பீர். அப்ப நடுவா இருக்கிறவாளை என்ன பண்ணுவீள்னா, நடுவா இருக்கிறவா தடுக்காத வரைக்கும் பின்னாடி போடுவார். அதுதான் கண்ணனுக்கு இருக்கிற குணமே. பூயையேவ மகாபாகோ ஸ்ருணுமே பரமம் வச்சா எத்தேகம் பிரியமானாய வக்ஷாம் ஹிதகாமியா. 10வது அத்தியாயம் ஆரம்ப ஸ்லோகம். அர்ஜுனனுக்காக நான் இன்னுமே சொல்ல போறது எல்லாத்தையும் நன்கு கேட்டுக்கொள்னு கண்ணன் தொடங்கினார். அர்ஜுனன் நினைச்சது 9வது அத்தியாயத்தோட பக்தி யோகம் வரைக்கும் ஆயிடுத்து, கீதா சாஸ்திரமே முடிஞ்சு போயிடுத்துன்னு அவர் நிம்மதியா இருந்தார். இவர் திரும்ப ஒரு தரம் ஆரம்பிக்கிறச்சே இந்த உபன்யாசகர் 8:25க்கு முடிக்கிறாப்புல வரும்போது எல்லாரும் அவாவா பையெல்லாம் எடுத்து வச்சுன்னு தயாராகிடுவா. இந்த பார்த்துட்டே இருந்தோம்னாலே சரி ஏதோ தயாராப்பறோம், அடுத்தது முடிஞ்ச உடனே கிளம்பி போடலாம் அப்படிங்கிறதுக்கு தயாரில் இருப்பா. ஆனால் அப்போ பார்த்து புதுசாக ஏதாவது ஒன்று ஆரம்பிச்சா தூக்கி வாரி போடும். இன்னும் எத்தனை நாள் 15 நிமிஷம் சொல்ல போறாரோ 20 நிமிஷம் சொல்ல போறாரோன்ட்டு அத்தியாயமே முடிஞ்சு போச்சுன்னு அர்ஜுனன் நினைச்சிருந்தான். கண்ணன் மெதுவே தொடங்கினார். பூயையேவ மகாபாகோ ஸ்ருணுமே பரமம் வச்சா. மறுபடியும் ஒரு தடவை சொல்லுகிறேன் கேட்டுக்கொள். பூயானா மறுபடியும் அர்த்தம். மகாபாகோ உயர்ந்த அர்த்தத்தை இனிமே தான் சொல்ல போறேன். அர்ஜுனன் கேட்டார், எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சேனே, நான் ஒன்னும் சொல்லுன்னு பிரார்த்திக்கவே இல்லையேன்னா. கண்ணன் பதில் சொன்ன, நீ பிரார்த்திக்கவே வேண்டாம், நான் சொல்லச்சே சொல்லாதே நீ சொல்லல பார், அதுவே போதும். இல்லைன்னா யாரானு கேட்டு உபன்யாசம் பண்ண முடியுமா? நம்மளா சொல்லச்சே சொல்லாதேன்னு தடுக்கலையோ இல்லையோ, அவ்வளவுதான் வச்சுக்கணுமே தவிர இதுக்கு மேலே இந்த நாளில் இப்போ யாரானு வந்து கேட்க போறாளா, சொல்றேன்னு ஆதரத்தோடு இருக்க போறதா? அப்ரியஸ்ய பத்தியஸ்ய வக்தா ஸ்ரோதாச்ச துர்லபா. பிடிச்சாப்புல பேசுறதுக்கு நிறைய பேர் பூத்தாப்புல பேசுறதுக்கு இருக்கலாமே தவிர நமக்கு பிடிக்காதது நல்லத்தை சொல்லுவதற்கும் ஆள் இருக்காது, கேட்பதற்கும் ஆள் இருக்காது. இதைத்தான் விபீஷணன் சொல்லிட்டு வந்தார் ராவணன் இடத்துல. ராவணா உனக்கு நல்லது சொல்றேன், உன் புத்தியில ஏற மாட்டேங்கிறது, இது சொல்றதுக்கு இனி லோகத்தில் ஆள் இருக்க போறது இல்லை, கேட்கறதுக்கு இருக்க போறது இல்லைன்னு திரேதாயுகத்துல சொன்னான். இன்னி இல்லை, இது திரேதாயுகம் முழுக்க 17 லட்சம் வருஷம். இதுக்கு அப்புறம் மொத்தம் திரேதாயுகத்தினுடைய யுக வருஷம் எல்லாம் முடிஞ்சு தாபர யுகத்தினுடைய 8,64,000 வருஷம் முடிஞ்சு இப்ப கலியில 5,000 வருஷம் வந்துட்டோம். பேச்சுக்கே இடமில்லை. அதனால வக்தாக்களும் கிடையாது, ஸ்ரோதாக்களும் கிடையாது. அதனால ஏதோ கேட்கணும் பாப்பா தயாரா முடிஞ்சு போறாப்புல இருக்குன்னா கண்ணன் முடிக்கிறாப்புல வந்து திரும்ப ஆரம்பிச்சிட்டாரு இல்லையோ. எப்படி ஆரம்பித்தார்னா ஒன்னும் தடுக்கலேன்னா சொல்லிட்டே இருப்பார், கொடுத்துட்டே இருப்பார். எப்படி அந்த ஊர்ல இருக்கிற கறவை மாடுகள்லாம் நாம மடியை தொட்டுட்டு விட்டுட்டா கொட்டின்றே இருக்கும் இல்லையோ, அதை போலத்தான் கண்ணனும் மேலே மேலே உபதேசித்துக் கொண்டிருக்கிறார். ஆக பகவானிடம் பிரார்த்திக்கணும்ன்றது மட்டுமல்ல, தடுக்காமல் இருந்தால் கூட பின்னாடி வந்து விடுகிறான். கூடார வெல்லும் சீர் கோவிந்தா. பசுமாடுகளின் பின்னே சென்னவனே, மாடுகண்ணுகளுக்கு ரட்சிக்கிறதுக்கும் அதன் பின்னாடி போறதுக்கும் தான் ஆவலே. ஆச்சரியமான திவதேசம். காவிரி கரைக்கு போனேன்னு வச்சுங்கோ, அன்னவனை ஆதனூர் ஆண்டளக்கும் ஐயனை என்று திருவங்கியாழ்வார் பாடியிருக்கிறார். அன்னவன் அப்படிப்பட்ட எம்பெருமான் திருமாலின் சோழமல் அழகனை சேவித்தேன். சட்டுன்னு அங்கேருந்து இங்கே வந்தார். ஆதனூர், திரு ஆதனூர் புள்ளம்பூதங்குடின்னு கேள்விப்பட்டிருக்கிறோம். ரெண்டும் பக்கத்தில் இருக்கிற திருத்தலங்கள். ஆதனூர்ல ஆண்டு அளக்கும் ஐயன், அளக்கிறதுக்காக கையில் மரக்கால் வச்சுருக்காரு, எழுதுகோல்லாம் கணக்குக்கார் வச்சுருக்காரு. கணக்கர்கள்லாம் அந்த பெருமாளை போய் சேவிக்கணும். அது படிக்கிறவாருக்கா பாருங்க, நேராக போய் சேவிச்சா சரியா எப்படி கணக்கு போடுறதுன்னு அங்கே தான் சொல்லிக் கொடுப்பார். ஒழுங்காக கணக்கு போடுறதை பற்றி சொல்கிறேன், அதனால தான் தெரிவிக்கிறேன். இப்போ என்ன ஆண்டளக்கு மையனிடத்தில் போட்டு தப்பாக கணக்கு சொல்லிட்டேன்னுலாம் சொல்லவே கூடாது. அதனால் ஆதனூர்லே அன்னவனை ஆதனூர் ஆண்டளக்கும் ஐயனை. ஆ தன் ஊர் ஆதனூர். ஆ என்பது பசுமாட்டை குறிக்கும் ஆவினம். ஆ தன் ஊர், ஆவினுடைய ஊர். காமதேனு பகவானிடத்தை பிரார்த்தித்து அவன் அனுகிரகம் பெற்ற திவ்யதேசம். அதனாலதான் ஆந்தரூன்னு பேர். பெருமாள் சயன திருக்கோலத்தில் எழுந்துள்ளி இருக்கிறார். அந்த பெருமானுடைய கைகளிலே மரக்கால் ஒரு பக்கத்தில், மற்றொரு திருக்கையிலே எழுதுகோள் எழுத்தாணியோடு இருக்கிறார். எல்லாம் அளந்து ராஜாக்களுக்காக சொத்து கொடுத்தார்னு பெருமான் அங்கு சேவை சாதிக்கிறார். நமக்கு ஆண்டு அளக்கணும் இல்லையோ, தினப்படி போஜனத்தை கொடுக்கறதே பெருமாள் தான். அதனால அவர் தான் ஆண்டளக்கும் ஐயனாக இருந்து நமக்கு கொடுக்கிறார். பசுமாடுகளத்துல கண்ணனுக்கு அதீத பிரியம். ஏனெனில் அதுகள் தடுக்காது இல்லையோ. விபீஷணன் ராமனிடத்துல சரணாகதி பண்றதுக்காக புறப்படுகிறான். சுற்றுமுற்றும் ராவண பவனத்துல பார்த்தான். ஆறும் வரதா இல்லை. ஆறாரும் வரணும்னா வரலாம் என்ன விபீஷணன் சொன்னா, ஆறு வருவா, ஒத்துருமே வரல. மணவாளவமணிகளை போய் அண்ணன் சுவாமி சரணாகதி அவரிடத்துல போய் பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிக்கணும், அவர் திருவடிகளை ஆசிரியக்கணும்னு ஸ்ரீரங்கம் முழுக்க கூப்பிட்டார். ஆரோ ஒரு சிலர் வந்தார்கள். பல பேர் அப்போது வரவே இல்லைங்கிறதே யதீந்திர பிரவண பிரபாவத்திலேருந்து தெரிந்து கொள்ளுகிறோம். அது போல இங்கேயும் பார்த்தோம்னா விபீஷணன் புறப்படுறார். சுற்றுமுற்றும் பார்த்தா ஆறும் வரல. மூலையோ ஒரு கதை இருந்தது, அந்த கதையை கையில் எடுத்து விட்டார். உத்பபாத கதாபாணிகி சதுர்பிஸ் சக ராட்சசைகி. கதையோடே 4 ராட்சசர்களோடு ஆகாசத்தில் தாவினான். ஆஜகாம முகூர்த்தேன எத்திர ராம சலக்ஷ்மணா. அங்கிருந்து வெகு சீக்கிரம் திருப்புலாணி கரைக்கு வந்துட்டான்னு சரித்திரம்.
வியாக்கியானத்தில் உடனே கேட்டார், அது எப்படி கதையை மட்டும் எடுத்துட்டார்? அது வரேன்னு சொல்லித்தா என்ன கேள்வி. அது வரேன்னு சொல்லலே, ஆனா எடுத்துக்க போறச்சே வரலன்னு சொல்லலை, அதுக்காக எடுத்துன்னு போயிட்டார் விபீஷணன். அப்போ அத்வேஷ மாத்திரம், நான் துவேஷிக்கலேன்னு சொன்னாலே போதும். அதே போலத்தான் எம்பெருமான் ஆண்டளுக்கு மையனாய் ஆதனூர் எம்பெருமான் பின்னாடி போய் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா, பசுமாடுகளும் கன்றும் பின்னே போகிறான். கோவிந்தா உந்தன்னை பாடி பரகொண்டு யாம் பெரு சம்மானம், யாம் பெரு சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்னாக சூடகமே தோல்வலையே தோடே செவிப்பூவே பாடகமே என்ற அணைய பல்கலனும் யாம் அணிவோம். ரொம்ப ஆச்சரியமான கருத்து தெரிவிக்கிறார். கூடார வெல்லும் சீர் கோவிந்தா உந்தன்னை பாடி பரகொண்டு யாம் பெரு சம்மானம், உன்னுடைய திருநாமங்களை பாடுகிறோம், யாம் பெரு சம்மானம், சம்மானமாக எனக்கு நீ கொடுக்க வேண்டும். பகவான் எங்கெங்கோ ஆறாருக்கோ சம்மானம் கொடுத்திருக்கார். அதுல ஒரு முக்கியமான சம்மானம் வியாக்கியானத்தில் சொல்லப்பட்டுள்ளது. 4 பேர் ஒரு படுக்கையிலே சயனித்திருக்கிறார்கள். யத்ர கிருஷ்ணௌச்ச கிருஷ்ணாச்ச சத்யபாமாச்ச பாமினி என்ன ஸ்லோகம். கிருஷ்ணௌச்ச கிருஷ்ணாச்ச 2 பேர், கண்ணனும் சத்யபாமியும், அதே போல் அர்ஜுனனும் திரௌபதியும். ஏன்னா கிருஷ்ணான்னு திரௌபதிக்கு பேர், கிருஷ்ணஹான்னு கண்ணனுக்கு பேர். கிருஷ்ணஹான்னா கருப்பன், திரௌபதி கருப்பாத்தான் இருப்பாள். அதனால பெண் பால்ல கிருஷ்ணான்னு சொன்னா திரௌபதி, கிருஷ்ணஹான்னு சொன்னா கண்ணன். இவா 4 பேரும் ஒரு படுக்கையில படுத்துட்டு இருக்காளாம். இது நம்ம பார்த்துருக்கவே முடியாது. எங்கேயான நண்பர்கள் 2 பேர் மனைவியோட ஒரு படுக்கையில படுத்துட்டு இருப்பாளா? இருந்தார்கள். அவ்வளவு தூரம் நெருக்கம் அர்ஜுனனுக்கும் கண்ணனுக்கும். வாயிற்கா போன இடத்துல கண்ணன் சொல்லி வச்சிருக்காரு, யார் உள்ள வந்தாலும் விடாதே, இந்த காட்சியை ஒத்துருமே பார்க்க கூடாது என்ன சொல்லி வச்சிருந்தார். ஆனா அந்த சமயம் பார்த்து சஞ்சயன் வந்தார். அங்க திருதராஷ்டிரனிடத்துல செய்தி கேட்டு சஞ்சயன் வந்தார். வாசற்கா போன் வந்தார், சஞ்சயர் வந்திருக்கான், அவனை மட்டும் உள்ள விடுனார் கண்ணன். சஞ்சயன் உள்ள வந்தான், இவளாரையும் நன்கு சேவித்து கொண்டான். சேவிச்சுனுட்டு சேவித்தான், பல்லாண்டு பாடினா புறட்டு போட்டான். பக்கத்தில் இருக்க அர்ஜுனன் கேட்டான், கூட பிறந்தவாளே வரவாண்டான்னு சொன்னேன், இது என்ன சஞ்சயன் வந்தத்தை உள்ள வர சொல்லிட்டியே ஏதற்குன்னு கேட்டா கண்ணன் 2 பதில் சொன்னார். ஒன்று, சஞ்சயனுக்கு பொறாம கிடையாது அர்ஜுனா, எதை கண்டாலும் உள்ளதை உள்ளபடி கண்டு உணர்ந்து கொள்ளத்தான் சஞ்சயனுக்கு தெரியுமே தவிர மாயையே அவனுக்கு தெரியாது. அதனாலதான் சஞ்சயனுக்கு ஆச்சாரிய அனுகிரகத்தாலும் விஸ்வரூபத்தை காட்டிட்டார். அர்ஜுனனுக்கு இங்க காட்டிகிட்டே இருக்கிறச்சே கிருஷ்ணானுகிரகமே இல்லாமல் சஞ்சயன் விஸ்வரூபத்தை கண்டார். வேதவியாசர் ஆச்சாரிய அனுகிரகத்தால் அவர் கூட பார்த்து நடந்ததெல்லாத்தையும் திருத்தராஷ்டிரனிடத்துல சொல்லிட்டு இருக்கார். அடுத்து கண்ணன் அர்ஜுனிடத்துல சொல்றார், பொறாம கிடையாது, அவன் 6 இடத்துலையும் வெறுப்பு காட்ட மாட்டான், ஆகையாலே பார்க்கலாம்னு சொன்னேன். 2வது காரணம் இருக்கு, சஞ்சயனுக்கு ஒரு விஷயத்தை பார்த்தான்னு வச்சுக்கோ, அதை 1க்கு 10 நன்னா விளக்கி சொல்ல தெரியும். அதுக்குத்தான் அவனை நான் பார்த்துட்டு போய் சொன்னேன். இப்போ இந்த இடத்துல நம்மளை பார்த்துன்னு போயிட்டு திருத்தராஷ்டிரன்ட்ட என்ன தெரியுமா சொல்ல போறான், நன்னா இருக்கும் பிள்ளைகளுடைய வாழ்ச்சி. அர்ஜுனனும் திரௌபதியும் பக்கத்துல கண்ணனும் சத்யபாமியும் ஒரு படுக்கையில படுத்துட்டு இருக்கா. என்னமோ ஒம்பிள்ள ஜெயிக்க போறான், நீ பேசிட்டு இது ஒண்ணுமே நடக்க போறது இல்லை, முதல்ல திருந்திர வழியை பார் என்ன கண்டிப்பா சஞ்சயன் போய் சொல்லிடுவோம். நம்ம போய் பெருமாளை சேவிக்கிறோம், சேவிச்சுட்டு நம்ம கிட்ட சில பேர் வந்து உட்காந்து கதை சொல்லுவா பாருங்க, அதை கேண்டே இருக்கலாம் போல் இருக்கும். இது 5 நிமிஷம் தான் அவள் சேவிச்சிருப்பா. ஆனால் சேவிச்சதை அவள் விளக்கி சொல்றதை பார்த்தா சேவிச்சதோட இது நன்னா இருக்குன்னா அப்படின்னு நமக்கு தோணி போடும். அதை போலத்தான் சஞ்சயன் போல் இருக்கு. நேர கண்ணனையும் திரௌபதியும் பக்கத்தில் இருக்கிற அர்ஜுனன் சத்யபாமையை சேவிச்சுட்டா சேவிச்சதுக்கு பலபடி பேசுறானோ இல்லையோ, அதை வியாக்கியாதா உதாகரித்து தெரிவிக்கிறார். அன்று சஞ்சயனுக்கு கண்ணன் ஒரு காட்சி கொடுத்தானோ இல்லையோ, அதுதான் நாடு புகழும் பரிசு யாம்பெரு சம்மானம். பகவானும் பிராட்டியும் ஒரு சேர படுக்கையில் இருக்கும்போது யாரோ தன உள்ளவா சேவிச்சுன்னு போன்னு பெருமான் காட்டினாரோ இல்லையோ, அதை விட ஒரு சம்மானம் நமக்கு கிடைச்சிட போறதா. நாம உள்ள போறோம், ஏகாந்தமா ஏதான ஒரு சேவை கிடைக்குமான்னு நினைச்சிட்டு இருப்போம். லோகாந்தமா எத்தனையோ சேவிச்சிருப்போம். நம்பருமா சட்டுன்னு உள்ளே எழுடுவோர். சர்ப்பகதி கண்டருளி தன்னுடைய அமுதுபார மண்டபத்துக்குள்ள போயிட்டு அவ்வளவுதான். ஜெயவிஜயால் திருவணக்கம் திருவாசல் கதவு சாத்திருவா. நம்ம வெளியில நிற்க வேண்டியதான். யாரார் தருவூர் ஆச்சாரிய புருஷர் ஸ்தலத்தார், அவருக்கு நம்ம பேர்ல ஒரு அன்பு ஏற்பட்டு, இல்ல அர்ச்சக சுவாமிக்கு அன்பு ஏற்பட்டு நம்ம ஓரமா நின்றுட்டு இருக்கணும். 1/2 மணி 1 மணி நேரம் பேசாம நின்றுட்டோம்னா உள்ளவா அப்படின்னு கூப்பிடுகிறார். உள்ள போன பிற்பாடு பெருமான் தோளுக்கினியால களைஞ்சி அழுறதுக்கு சித்தமா இருப்பார். ஒத்துருமே இருக்க மாட்டா, சேவிச்சுக்கும் அப்படின்னு சொன்னான்னா அன்று கிட்டுவது யாம்பெரு சம்மானம். ஏன்னா மற்ற ஏதும் கிட்டாமல் எப்பப்போ பெருமாள் லோகாந்தமா எழுந்துருளின் இருக்கார், எல்லாம் சேவனிதான் இருக்கும். நமக்குன்னு தனித்து கிடைக்கணும் இல்லையோ. திருமஞ்சன உற்சவம் நடந்துட்டு இருக்கு, 10 பேர் பக்கத்துல நின்று இருக்கோம். பங்குருத்தரத்தன்னைக்கு ஒரே கூட்டம் வெள்ளமா இருக்கும். மேல் மண்டபத்தில் பெருமாள் எழுந்தருளி இருக்கிறார். நம்ம எல்லாம் சுத்தி இருந்து சேவிச்சுட்டு இருப்போம். அப்ப சந்தனமா மாத்துவா, தீர்த்தமா மாத்துவா, புஷ்பமா மாத்துவா. மாத்தின்னு இருக்கிறச்சு எல்லாம் அர்ச்சக சுவாமி கையில தானே இருக்கு. சட்டுன்னு ஒரு சந்தனத்தை களையரிச்சேவோ புஷ்பத்தை களையரிச்சேவோ நாம 50 பேர் 100 பேர் நின்று இருக்கிறச்சே இந்த ஆரோன்னு அங்கேருந்து போட்டாருன்னா
நாம பிடிச்சுக்கிறோமோ இல்லையோ, அது யாம்பெரு சம்மானம் நாடு புகழும் பரிசு. எத்தனையோ பேருக்கு பெருமான் கொடுக்கும் போது குலசேகரரைத்தான் பிரார்த்தித்தார், பொன்வட்டில் பிடித்துடனே புகப்பெறுவேன் ஆவேனே. பகவானுடைய நிருகேதுக கட்டாட்சத்தாலே நமக்கு ஏதோ ஒரு விதத்தில் சம்மானம் கிடைக்கிறது இல்லையோ. ஒண்ணுமே இல்லை, பாசரத்தை சேவிக்கிறோம், அர்ச்சக சுவாமி வரிசா பிரசாதம் கொடுத்துட்டே வரார். அந்த பிரசாதத்தை நாம் பெறுவதே யாம்பெரு சம்மானம். அது ஏகாந்தமாக இல்லாமல் அனைவரும் பார்க்கும்படிக்கு நாடு புகழும் பரிசாக இருக்க வேணும் ஆண்டாள் பிரார்த்தித்தாள். நான் இந்த பாசரத்தில் கோவிந்தாங்கிறதுக்கு அத்வேஷ மாத்திரன் காரணமாக கொண்டு மாடுகளின் பின்னே போபவனே திவத்திலும் பசுநிறமே புவத்தி சங்கனிவாயங்கள் ஆயர் தேவு என்ன ஆழ்வாருடைய பாசரம். நித்த சூரிகளை ஆண்டு இருக்கிறத விட மாடு கன்றுகளை மேய்ப்பதில் கண்ணனுக்கு ஆசை, அதிலும் கன்றுக்குட்டியை மேய்க்கிறதுல இன்னும் ஆசை. கண்ணுமே திணிதுகந்த காளா என்னும் கடிபுடில் சூழ் கணபுரத்தின் கனியே என்னும்னு பாசனம். நித்த சூரிகளை மேய்க்கிறத விட மேய்க்கிறது இல்லை, ஆள்றதை விட நித்த சூரிகளை ஆள்றதை விட பசுமாட்டின் இடத்துல ஆசை, பசுமாட்டின் பின்னாடி போறதை விட கன்றுக்குட்டிகள் இடத்துல ஆசை. அதனாலதான் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உந்தன்னை பாடி பரகொண்டு யாம்பெரு சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்னாக சூடகமே தோள்வலையே தோடே செவிப்பூவே பாடகமே என்ற அணைய பல்கலதும் யாம் அணிவோம் ஆடையுடுப்போம் அதன் பின்னே பார்ச்சோறு மூட நெய்பெய்து முழங்க வழிவார. கூடியிருந்து குளிர்ந்துன்னு ஆண்டாள் பிரார்த்திக்கிறாள். அனைவரும் கூடியிருந்து எந்த விதமான துவேஷமோ சண்டையோ பொறாமையோ ஏதுமின்றி பக்தர்களெல்லாம் ஒரே கூட்டமா ஆண்டாள் திருவடிகளை பற்றி திருப்பாவையாலேயே உஜ்ஜீவனத்தை பெறுகிறார்கள். அது உண்மையிலும் உண்மை. கீழே ஒரு ஸ்லோகம் தெரிவித்தேன், நித்யாபிவாஞ்சித பரஸ்பர நீச்சபாவை மத் தெய்வத்தை பரிஜனைஸ்தவ சங்கசீய குரத்தாழ்வான் பிரார்த்திக்கிறார். இந்த தேசிகன் தன்னுடைய கிரந்தத்தில் எடுத்து மேற்கோள் காட்டுறார். நித்யாபிவாஞ்சித பரஸ்பர நீச்சபாவை என்ன ஆழ்வான் தெரிவித்தா போலே நாம் அனைவரும் ஒத்தருக்கொத்தர் சுவாமி சுவாமி என்னும் நாம் தாசன் தாசன் என்னும் வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் கூடியிருந்து குளிர்ந்துன்னு ஆண்டாள் பிரார்த்திக்கிறார். குளிர்வோம் என்பது நேற்றைய பாசுரத்தின் கருத்து. மேலே வேதாந்தத்தினுடைய சாரமான துவய மகாமந்திரம், அதனுடைய முதல் வரியான சரணாகதி, அந்த சரணாகதி இன்றைய பாசுரத்திலே அனுஷ்டித்து நாம் பண்ணிருக்கிற குற்றங்களுக்கெல்லாம் க்ஷமித்து விடுவாய், உந்தன்னை சிறுபேரடைத்தனமும் சீரியருளாதே இறைவா நீதாராய் பறை என்ன ஆண்டாள் பிரார்த்தித்தது இன்றைய பாசுரம். மேற்கொண்டு சரணாகதி என்ன, கைங்கிரிய பிரார்த்தனை என்னங்கிறதை நாளை காலை இந்த கோட்டியிலே விண்ணப்பிக்கிறேன். தற்போது 28வது பாசுரத்தை அனுசந்திக்க பிரார்த்திக்கிறேன்.